உலகில் அதிகமாக நாற்றம் அடிக்கக்கூடிய 5 விலங்குகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 stinkiest animals on earth அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலக அளவுல நிறைய அனிமல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பேடான ஆர்டர், அதாவது ரொம்பவே நாற்றம் அடிக்கக்கூடிய விலங்குகளாக உயிரினங்களாக தான் இருக்கு. அதனோட தன்மை அதுவாக இருக்கும். பல காரணங்கள் கருதி அதுல இருந்து வந்து ஒரு நாற்றம் வந்து வெளியிடப்படுவதாக நிறைய தகவல்கள் எல்லாமே சொல்லதான் செய்றாங்க. அதோட குணமாக இருக்கு. சோ அந்த குணமாக இருக்கும்போது நிறைய அனிமல்ஸ், நிறைய உயிரினங்கள் இப்படி நாற்றமான உயிரினங்களாக தான் இருக்கு. அதுல ஒரு 5 விலங்குகள் உயிரினங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டிங்க் பக். அதோட பேரே ஸ்டிங்க் பக் தான். சோ இதுல இருந்து நிறைய நாற்றம் அடிப்பதாக சொல்றாங்க. ரொம்பவே அதிகப்படியான நாற்றம் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு பூச்சியாக தான் இருக்கு. ஏன் இதுல இருந்து நாற்றம் வெளியிடப்படுது அப்படிங்கிறதுக்கான காரணம் ஆராயும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவோ இல்ல ஸ்ட்ரெஸ்டாவோ இந்த ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ரொம்பவே இந்த நாற்றம் வந்து வெளியிடப்படுவதாக சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு உயிரினத்திலிருந்து நாற்றம் வந்து அதிகப்படியாக வெளியிடப்படுவதாக சொல்றாங்க. சோ ஸ்டிங்க் பக் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக ஸ்கங்க். இந்த ஸ்கங்க் பார்க்கும் போதே வந்து வரி வரியா இருக்கும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல வரி போட்ட ஒரு உயிரினமாக தான் இருக்கும். சோ இந்த ஸ்கங்க் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி, இது அடையாளப்படுவதே அதோட நாற்றம்காக தான். ஏன்னா இந்த நாற்றம் வந்து அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அது பயன்படுத்துது. சோ ஏதாவது ஒரு உயிரினத்திலிருந்து அதுக்கான ஆபத்து வருது அப்படின்ற சமயத்துல சோ இது இந்த மாதிரி நாற்றத்தை வெளியிடும் போது அது அங்கிருந்து தப்பிப்பதாக சொல்றாங்க. சோ இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக பயன்படுத்துவதாக சொல்றாங்க. சோ ஸ்கங்க் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. இதுல ஏன் நாற்றம் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். அடுத்தபடியாக ஹனி பேட்ஜர். இத கண்டிப்பாக நீங்க லியோ படம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஹனி பேட்ஜர் வந்து அந்த படம் மூலமாகவே நமக்கு ரொம்பவே தெரியப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இந்த ஹனி பேட்ஜர் பொறுத்தவரையில ரொம்பவே பயமில்லாத ஒரு உயிரினமாக தான் இருக்கு. ரொம்ப தைரியமான ஒரு உயிரினமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட உயிரினத்திலிருந்து ஏங்க நாற்றம் வருது அப்படின்னும் போது அதோட ஏனல் கிளான்ஸ்ல இருந்து ஒரு விதமான செக்ரீஷன், ஒரு விதமான விஷயத்தை வந்து அது சுரக்குது. சோ அதுல இருந்து வந்து நாற்றம் அதிகப்படியாக வெளியிடப்படுவதாக சொல்றாங்க. சோ அதனால தான் ஹனி பேட்ஜர் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டிங்கியஸ்ட் அனிமல்ஸ் ஆன் எர்த் ஆக கருதப்படுது. அடுத்தபடியாக டாஸ்மானியன் டெவில். இந்த உயிரினத்தை பொறுத்தவரையில இது ஒரு மார்சூப்பியலாக இருக்கு. சோ இந்த மார்சூப்பியல்ல இருந்து ஏங்க நாற்றம் அடிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே போலதான் ஸ்ட்ரெஸ்ட் அல்லது வந்து டிஸ்டர்ப், ஒரு மாதிரி பயந்துச்சுன்னா இந்த உயிரினம் வந்து ரொம்பவே ஸ்மெல்லியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் இது ரொம்பவே நாத்தம் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசியாக எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வல்ச்சர்ஸ் தான், அதாவது பருந்துகள். பருந்துகள் பொறுத்தவரையில அதோட இரையே வந்து ஆல்ரெடி இறந்து போன உயிரினமாக தான் இருக்கும். சோ ஆல்ரெடி அதுல இருந்து நாத்தம் வரும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரு உயிரினத்திலிருந்துமே நாற்றம் அதிகப்படியாக வெளியிடப்படுவதாக சொல்றாங்க. சோ அதனாலதான் இதுவுமே ஒன் ஆஃப் தி ஸ்டிங்கியஸ்ட் அனிமல்ஸ் ஆக இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு 5 உயிரினங்கள் பார்த்தோம். அதாவது இந்த 5 உயிரினங்கள்லயுமே நாற்றம் ரொம்பவே அதிகப்படியாக அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 உயிரினங்கள் பார்த்தோம். இதற்கான காரணங்கள்லாம் என்ன சோ அறிவியல் ரீதியான காரணங்களாக தான் இருக்கு. அதோட தன்மையாக இருக்கு, அதோட குணமாக இருக்கு. இத பத்தி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.